بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த நேரத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இஸ்லாத்தின் பெயரால் மூட பழக்க வழக்கங்கள். நாமெல்லாம் ஏற்கனவே இந்த நாட்டிலே இந்து மதத்தில் இருந்தவர்கள். அப்படி இருந்ததின் காரணத்தால் விட்ட குறை தொட்ட குறை, தொட்ட குறை விட்ட குறை என்று சொல்வார்களே, அந்த அடிப்படையிலே அவர்களிடத்தில் உள்ள அந்த பழக்கங்கள் எல்லாம் இன்றைக்கும் நம்மிடத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அவர்களிடத்தில் தான், அதாவது உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் மூட பழக்க வழக்கங்கள் அந்தந்த நாட்டிற்கு தக்கவாறு அமைந்திருக்கின்றன. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையிலே அதிகமான அளவில் இருக்கின்றன என்று அறிவியல் ஆய்வாளர்கள் தெளிவாக தெரிவிக்கின்றார்கள். இதற்கு காரணம் அவர்களுடைய அந்த வேதங்கள், மனு தர்மம் போன்ற வேதங்கள் எல்லாம் இந்த மூட பழக்கங்களை மிக அதிகமான அளவில் தெரிவிக்கின்றன. அதனால்தான் அந்த மக்கள் அந்த மூட பழக்கத்தில் இருந்து இதுவரைக்கும் வெளியே வரவில்லை. இதனால இந்த நாட்டில் அஸ்ஸாம் பகுதியில் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மூட நம்பிக்கையின் காரணத்தினால 2003 வருடம் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை, அதாவது பேய் பிடித்து விட்டது என்று ஆண்களையும் பெண்களையும் கொல்றது 1000 அளவிற்கு 1000 பேர்கள் என்று பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கின்ற அளவில் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு அடிப்படை காரணம் என்ன? இவங்க மந்திரவாதி, இவரிடத்துல ஆவி வந்துவிட்டது, அதனால இது இந்த ஊருக்கு தரித்திரம், இது போன்ற மூட நம்பிக்கையின் காரணத்தினால ஆயிரக்கணக்கான உயிர்கள், அஸ்ஸாம்ல மட்டுமல்ல இந்தியா எங்கும் இந்த பழக்கம் இருந்து வருகின்றது. பாருங்களேன், மழை பெய்யவில்லை என்றால் கழுதைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறது. கழுதைக்கும் மழைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறாங்களா? ஒன்றும் கிடையாது, யோசிக்கிறதே கிடையாது. அப்ப இப்படி பல சம்பவங்களை இந்த நாட்டில் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மூட பழக்கங்கள் நம்ம இடத்துல அதிகமான அளவில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அதனால்தான் அடிக்கடி நாங்கள் மட்டும்தான் இந்த மூட பழக்கங்களை எதிர்த்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அவன் கழுதைக்கு கல்யாணம் முடித்து கொடுத்தால் நம்ம ஆள் என்ன செய்யறான்? மஸ்தங்கா அப்பா அப்படின்னு ஒரு தர்கா ஒண்ணு இருக்கு. அந்த தர்கா ஓட்ட தர்கா, மேல ஓடுகள் எதுவுமே கிடையாது. அந்த தர்காவை சுற்றி இவங்க எல்லாமே காலையில மலம் கழித்து விட்டு வருவது வழக்கம். அவன் இந்த இவங்க மழை வர்றதுக்கு கழுதைக்கு கல்யாணம் முடிக்கிறான், மழை வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யறது? நம்மால் வழி கண்டுபிடிச்சிருக்கான். மஸ்தங்கா அப்பாவுல அந்த தர்காவுல போய் ஒரு தீப்பெட்டியை போட்டோன்னு வைங்க, மழை வராத நின்றுமா. அங்க பீடி குடிக்க வர்றவங்க பூரும் தீப்பெட்டியை தேடி கடையிறாங்க. இதுக்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு இப்ப அங்க கொண்டு போய் போட்டிருக்கிறாங்க. அதான் ஒரு பையன் கேட்கிறான், நீங்க அங்க போய் இந்த தீப்பெட்டியை போட சொல்றீங்களே, அந்த தர்காவே ஓட்டையா இருக்குதே, அங்க மழை பெஞ்சா மஸ்தங்காப்பாவே மஸ்தான் அப்பாவே என்ன அப்பான்னு தெரியல, அவரே நடந்துகிட்டு இருக்காரு என்று கேட்கக்கூடிய அளவில் இங்கேயும் மூட பழக்கம் மலிந்து கிடக்கின்றது. இதையெல்லாம் மக்களுக்கு மத்தியில் திரும்ப திரும்ப எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த மூட பழக்கம்
தொட்டில் இருந்து சுடுகாடு வரையும் தொடர்கின்றது. ஒரு வீட்டில் குழந்தை பிறந்து விட்டது என்றால் அப்போதே இந்த மூட பழக்கம் துவங்க ஆரம்பித்து விடுகின்றது. முதல்ல பிறந்த அந்த குழந்தைக்கு தாயத்து கட்டி போட்டான். தொட்டிலேயே அந்த தாயத்து தொங்கும். தல்சுமாத்தின் பேர். கம்ப்யூட்டர் டிசைன்ல அவன் எழுத்துக்களை தனித்தனியா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மொத்தமா எழுதுறத இந்த லப்பைமார்கள் வயிற்று பிழைப்புக்காக வேண்டி செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொரு எழுத்தா எழுதி நீங்க பார்த்தீங்களாக ஒரு நம்பரா இருக்கும். அவ்வளவுதான். சில எழுத்துக்கள் ஜிப்ரீலு, ஜீமு, பா, ரா அப்படின்னு சொல்லி தனித்தனியா பிச்சு எடுத்து ஜிப்ரீல கொலை பண்ணி அப்படி தனித்தனியா போட்டிருப்பான். மீகாயில கொலை பண்ணி தனியா அப்படி தொங்க விட்டுருப்பான். இது தொட்டில், இந்த தொட்டில் மட்டையில தொங்குறதுனால அங்கிருந்து பேய் வருமா, சார் ஜிப்ரீல்ல நின்றுட்டு இருக்காரு, நான் வரமாட்டேன்பா அப்படின்னா வாசல்லே போயிடும். அவ்வளவு பவர்ஃபுல்லானது. இப்படி ஒரு பழக்கத்தை கொண்டு வந்து இந்த சமுதாயம் அந்த தொட்டில் அந்த தாயத்தை எழுதி அதை தகடு எழுதி தொங்க விடுறது, அந்த பிள்ளைக்கு கையில ஒரு கயிறு ஒண்ணு கட்டுறது, அதே போல அரஞ்சான் கயிறு இருக்குல்ல அன்றைக்கு கட்டுறதுதான் பையனுக்கு கட்டி விட்டு அதுல இந்த பக்கம் எல்லா பக்கமும் அப்படியே ராக்கெட்டை கட்டி விட்டுருவாங்க. அதை கட்டி விட்டா பையன் தெருவில் விளையாடும் போது பார்த்தா அப்படி ராக்கெட்டா அப்படி ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த தாயத்து. இப்படி இந்த தாயத்து கட்டி இந்த சிறு வயதிலேயே இந்த குழந்தை பிறந்த உடனேயே அவனை வழிகேட்டில் கொண்டு போய் தள்ளுறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யார் இதை போன்று தாயத்தை கட்டி தொங்க விடுகின்றானோ அவன் இறைவனுக்கு இணை வைத்து விட்டான், இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டான். எத்தனை தாய்மார்கள் இன்றைக்கு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு பெண்ணு கூட செய்யாம இருக்க மாட்டாங்க. எல்லாருமே குழந்தை பிறந்த உடனே பிள்ளைக்கு ஆவி வந்துடக்கூடாது, பிள்ளை பேய் பாத்திரக்கூடாது, அதனால அந்த பிள்ளைக்கு நான் தாயத்து கட்டுறேன் என்று அந்த தாயத்தை அதுல கட்டி தொங்க விடக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்க்கிறோம். தொட்டில் மட்டையிலையும் கட்டி வச்சிருக்கிறாங்க, அவனுடைய கழுத்து பட்டையிலையும் கட்டி வச்சிருக்கிறாங்க, தோல்லையும் கட்டி வச்சிருக்காங்க, அதாவது இடுப்புலையும் கட்டி வச்சிருக்காங்க. எங்க பார்த்தாலும் தாயத்து தான். நான் பொதுவா உங்கள்கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி நீங்க யாருக்கிட்ட படுத்தாலும் சரிதான், அந்த தாயத்து கட்டின ஆள்கிட்ட படுத்துறாதீங்க. நைட்ல கிளம்பி அவன் பாட்டுக்கு குஜால் போட்டு கிளம்பிடுவான். கிளம்பி நம்மையும் தூங்க மாட்டான், அவனும் தூங்க மாட்டான். பேய் ஆவி என்று இருக்கிற ஆட்களையும் அவர்களுடைய நிம்மதியை கெடுத்து விடுவான். இது பூரா இந்த மாதிரி தாயத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் அந்த தாயத்தினால எந்த விதமான பலனும் கிடையாது, அதை இவங்க தெரியல. அவன் அந்த தாயத்தின் மீது நம்பிக்கை வைத்து இப்படி இந்த தாயத்து கட்ட ஆரம்பிச்சாராங்க. அதுக்கடுத்து பார்க்கிறோம், இந்த பிள்ளைகளுக்கு சிக்கன் பாக்ஸ், அதே போல ஸ்மால் பாக்ஸ், பிஓ பாக்ஸ், அந்த பாக்ஸ் கிடையாது, பிஓ பாக்ஸ். அந்த சிக்கன் பாக்ஸ், சும்மா ஸ்மால் பாக்ஸ், சின்ன அம்மை பெரிய அம்மை எல்லாம் வரும். 12 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு சிக்கன் பாக்ஸ் வரும். இதுக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா? இது விட்டால் 21 நாள் படுத்துதான் ஆக வேண்டும். இதற்கு டாக்டர்கள் என்ன சொல்றாங்க, அதுக்குன்னு வேக்சின், அதற்கு தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சிட்டான். அந்த மருந்தை நம்முடைய தாய்மார்கள் பயன்படுத்துறது கிடையாது. மருந்து சாப்பிடக்கூடாது, தாத்தின்ட்டு போகணும், கொண்ட வச்சு ஒருதான் இங்க இருக்கான். அவன் ஒரு 9 இவன்ட போய் நின்று கொண்டு அதை போய் அவங்க இந்த பிள்ளை போய் காட்டினா அம்மை தீர்ந்து போயிடும். இந்த நாட்டில் தாங்க அதற்கு அம்மன்னே பேர் வச்சிருக்கிறாங்க, அப்பன் பேர் வைக்காம. அம்மை அப்படின்னா அது பார்த்துட்டுதான், அது பார்த்த உடனே அது உடல்ல முழுவதும் அப்படியே அம்மை தட்டி போய் அதனால அங்க போயிருவோம் இங்க போயிருவோம் அப்படின்னு. இது உஷ்ணத்தினால வரக்கூடியது, உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். இதற்கு உரிய மருந்தை கொடுத்து விட்டால் அந்த நோய் நீங்கி போய்விடும். இதை விட்டுவிட்டு இந்த தெய்வத்திட்ட போறது, சிலைகள்கிட்ட போய் காட்டுறது, அம்மா பார்த்துட்டாங்களா, அதுக்கு பேரே அப்படி சொல்றாங்க. ஆங்கிலத்திலாவது இருக்க ஒரு பொருத்தமான ஒரு பேர் வச்சிருக்கிறான். தமிழ்ல அம்மை என்று வைத்துக் கொண்டு இதுல இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளைகளை கொண்டு போய் சிலைகளிடத்தில் கொண்டு போறது, பூசாரிகள் இடத்தில் கொண்டு போய் காட்டுறது, லெப்பமார்கள் இடத்தில் கொண்டு போய் காட்டுறது.
இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மூட பழக்கம். இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொல்கின்றோமே, இதா மருத்து போகுவ யஸ்பீன், அவ்வளவுதான். எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் அவன் தான் நிவாரணத்தை தருகிறான், அல்லாஹ் நிவாரணத்தை தருவான் என்ற அந்த நம்பிக்கையோடு இருக்க வேண்டுமே தவிர எந்த விதமான சிலைக்கு முன்னாலோ அல்லது கோயிலுக்கு முன்னாலோ அல்லது தர்காவுக்கு முன்னாலோ போகவே கூடாது. இறைவன் தான் அந்த நோயை நீக்குவான் என்ற அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் பலமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நோயை நீக்கி தருவான். இதுதான் அதுல உள்ளது. அடுத்து பார்க்கிறோம், இது இந்த சிறு குழந்தைகளுக்கு இப்படி நோய் வந்தால் இது மாதிரியான ஒரு மூட நம்பிக்கை. இது இப்படி இந்த குழந்தையை தூக்கி கொண்டு போய் போகக்கூடிய அந்த வழியிலேயே அந்த தாய் இறந்து போயிட்டா நரகம் தான், அதுவும் நிரந்தர நரகம். உமை யுஷ்ரிகு பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை நிரந்தரமாக தடை செய்து விடுகிறான். இதை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கவனத்தில் வச்சிருங்க. இன்னும் நான் உச்சகட்டமா சொல்றேன், அந்த பிள்ளை இறந்தே போயிரு, என்ன அல்லாஹ் நமக்கு வேற பிள்ளையை தர போறான், அவன் தானே கொடுத்திருக்கிறான், இதற்காக வேண்டிய அல்லாஹ்விற்கு இணை வைக்க முடியுமா? இவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை செய்யலாமா? இதை ஒவ்வொரு முஸ்லிமும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, இந்த பிள்ளைகளுக்கு தலைமுடி இறக்கணும் இல்ல, செவ்வாய்க்கிழமைக்கு முடி இறக்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமைக்கு இறக்கினா என்ன? எல்லா நாட்களும் இறைவன் படைத்த நாட்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்றாங்க. ஹதீஸ் குதுசி புகாரியில் இடம்பெற்றிருக்கின்றது. யூதீனி இப்னு ஆதமுடைய மகன் எனக்கு தொந்தரவு செய்கின்றான். எப்படி? யசுப்பு தஹர, காலத்தை அவன் திட்டுகின்றான். செவ்வாய்க்கிழமை கிட்ட நாள், அந்த என்ன நேரமோ தெரியல, தரித்திரம் பிடிச்ச நேரமாயி போச்சு. நான் வந்த நேரம் யார் கண்ணில் முடிச்சேனோ அது வேற இருக்கு, யார் கண்ணில் முடிச்சேனோ அப்படிங்கிறதுக்கு வேற சம்பவம் இருக்கு. அடுத்து பார்க்கிறோம், யாராவது இவன் முழிச்சிட்டானாக்க யாராவது ஒரு பக்கீர்சா அல்லது பஞ்ச பராரியவனாவது பார்த்துட்டா அது தரித்திரம் பிடிச்ச நாளா ஆகிப்போடும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப இந்த காலத்தை இவன் குறை சொல்கின்றானே, அல்லாஹ் சொல்கிறான், காலத்தை நான் தான் இரவையும் பகலையும் மாற்றி மாற்றி கொண்டு வருவதன் மூலமாக நான் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். எனவே ஆதமுடைய மகன் என்னை திட்டுகின்றான் அல்லாஹ் சொல்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி புகாரியில இடம்பெற்றிருக்குது. அதனால நாம எந்த கிழமையிலையும் ஒரு குழந்தைக்கு முடி வெட்டலாம். செவ்வாய்க்கிழமையும் வெட்டிக்கிறலாம், திங்கக்கிழமையும் வெட்டிக்கிறலாம், ஞாயிற்றுக்கிழமையும் வெட்டிக்கிறலாம். முடி வெட்டுறதுக்கு சொல்லி அந்த செவ்வாய்க்கிழமை அந்த நாள்ல வெட்டுறது கூடாது, ஆகாது என்று இப்படி வச்சிருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமையில யாராவது ஒரு குழந்தை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்க வேண்டும் என்று இருந்தால் அதை தடுத்துட முடியுமா? அல்லாஹ் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உன்னை பிறக்க வைக்கிறானே, அப்ப அதனால அதை மாற்ற முடியுமா? அப்ப இறைவனுடைய நாட்டம், அவன் படைத்திருக்கக்கூடிய அந்த காலத்துல அவன் எப்போது விரும்புகின்றானோ அப்போது அந்த குழந்தையை கொண்டு வருகின்றான், பிறக்க செய்கின்றான். அதனால அல்லாஹ்வுடைய அந்த படைப்புல எந்த விதமான கோளாறும் கிடையாது. அழகான முறையில அவன் எல்லாவற்றையும் மிக சரியான முறையில் படைத்திருக்கின்றான். நாம் இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்து பாவத்திற்குள் நுழைந்து விடக்கூடாது. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அடுத்து பார்க்கிறோம், இந்த ஊர்லயும் சரி எல்லா ஊர்லயும் இந்த மூட பழக்க வழக்கங்கள் நிறைய மலிந்து கிடக்கின்றன. பாருங்க, நான் சிறு வயதுல வீட்டுல இருக்கும் பொழுது யாராவது வீட்டுல இருந்து பயணம் போனால் ஆள் பாருங்க அப்படிம்பாங்க. நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆள் பாக்குறதுல நிறைய ஆட்கள் போயிட்டு, இந்த பக்கத்துல இருந்து ஆட்கள் வருவாங்க, இந்த பக்கத்துல இருந்து ஆட்கள் இப்படி போயிட்டு இருப்பாங்க. ஆள் பாக்குறதுனா என்ன, இந்த சமாச்சாரமே தெரியாது. இதுல ஒரு சம்பவம் இருக்கு. என்ன கேட்டா, இவர் வீட்டுல இருந்து சென்னைக்கு பயணம் புறப்படுகிறார் என்றால் வெளியே வரும்போது ஆள் பார்க்கணும். எவனாவது கோடாரியை போட்டு வரக்கூடாது. கோடாரியை கொண்டு வந்தானாக்கா அவனிடத்துல வேற ஏதாவது துப்பாக்கி கையில கொடுக்கணும் போல தெரியுது. அதாவது ஏதாவது தெரியாத அளவிற்கு ஆயுதத்தை கொண்டு வா, அதை கொண்டு வந்துடக்கூடாது. அவன் அந்த கோடாரி கொண்டு வரவனை பார்த்தா இவன் போகக்கூடிய இடங்கள்ல ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுரும். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை. அடுத்து பார்க்கிறோம், அங்கிருந்து வீட்டில இருந்து வெளியே கிளம்பி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் யாராவது ஒரு விதவை பெண் வரக்கூடாது, வந்துவிட்டால் கெட்ட சகனம்
அவன் போகக்கூடிய அந்த காரியம் அது மோசமாகி போய்விடும், அது மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்குரிய காரியமாக ஆகிவிடும் என்ற இந்த நம்பிக்கையும் இந்த மக்களிடத்தில் இருக்கின்றது. அடுத்து பாருங்க, வீட்டுல நல்ல விரால் மீன் வாங்கி அருவமனையில வச்சு அறிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த காகம் வந்து பார்த்து கா கா எனக்கு தரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும். இவன் மீன் அறிஞ்சுக்கிட்டு ஆண்களும் பெண்களும் நல்ல அந்த மீனுடைய அந்த மீனை ஆஞ்சி கொண்டு இருக்கும் போதுதான் அந்த காகம் சத்தம் போடும்போது இவங்க சொல்றாங்க, இன்னைக்கு யாரோ விருந்தாளி வராங்க போல் தெரியுது. என்னடா இது, காகத்திற்கு இது எப்படி தெரியும்? அதுல சில இடங்கள்ல கடிதம் வருமா, அது போஸ்ட் மாஸ்டரா வேலை பார்த்திருக்கும் போது தெரியுது. உங்களுக்கு இந்த கடிதம் கா கா இன்னைக்கு கடிதம் வரப்போகுது. இது என்ன, எங்க இருந்து இந்த பழக்கத்தை இவர்கள் கையில் எடுத்தார்கள்? வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அது முஸ்லிம்கள் எப்படி இது நம்ப முடியும்? இப்படி நம்ப முடியுமா? காகம் வந்து தகவல் தெரிவிக்கக்கூடிய ஒரு படைப்பாக அல்லாஹ் படைச்சிருக்கானா? நாம எல்லாம் வந்து சுலைமான் நபியா? சுலைமான் நபிக்கு தான் உதுகுதுங்கிற பறவை வந்து செய்தி சொல்லிச்சு அப்படிங்கிறோம். இது என்ன செய்தியை நமக்கு சொல்ல போகின்றது? அது தன்னுடைய உணவிற்காக வேண்டி குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. எனக்கு கொஞ்சம் அதுல உள்ள மீன்ல உள்ள ஏதாவது துண்டு கிடைக்காதா, ஏதாவது போட்டு போக மாட்டீங்களா, வேற யாரும் வருவதற்கு முந்தி நான் எடுத்துட்டு போக மாட்டானா என்று அது கரைந்து கொண்டிருக்கின்றது. இவன் அதற்கு இப்படிப்பட்ட ஒரு வியாக்கியானத்தை செய்து கொண்டிருக்கின்றான். அடுத்து பார்க்கிறோம், பேசிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு வந்து உனக்கு 5 லட்சம் ரூபாய் வந்துரும்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பள்ளி சத்தம் போடும், நடந்துடும், இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் வந்துடும். ஒண்ணு வராத, மேகத்தில் இருக்கக்கூடிய பள்ளி எச்சம் போடும், லட்சம்லாம் வராது. என்ன நம்பிக்கை இது? பள்ளிக்கு இந்த மாதிரி தகவல் சொல்றதுக்குரிய அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா? அதுக்கு தெரியுமா? 2 முட்டா பையவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கானோ அதுக்கு தெரியுமா? அது தனக்கு கிடைக்கக்கூடிய இறை எங்கு, அந்த கொசு எங்க இருக்குது அதை குறி வச்சு அதை பார்த்து, அது வேணா இப்படி வேணா சொல்லலாம், நம்ம இப்படி வேணா விளக்கம் கொடுத்துக்கலாம். ஆஹா, இந்த ஒரு பூச்சியை பிடிக்க போடாம அது தப்பிருச்சே அப்படின்னு சொல்லி அது குரல் கொடுத்திருக்கலாம். இப்படிதான் எடுத்துக்கிற முடியுமே தவிர தேவையில்லாம இவங்களா கவுளி அடிச்சிருச்சு. அதுக்கு பேர் அவங்க அடிச்சா வந்து பள்ளி வேற அப்படியே கபுல் ஆகி போச்சுப்பான், கபுல் ஆகி போயிடும். அன்னைக்கு நைட்டே இறந்து போயிடுவான். அந்த மாதிரி ஆனா என்ன செய்வீங்க? அப்ப இது மாதிரியான இந்த நம்பிக்கைகள் எல்லாம் மக்களிடத்துல அதிகமான அளவுல இருக்கின்றது. அடுத்து பார்க்கின்றோம், வலது கை அரிச்சா பணம் வரும், இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை. அடுத்து இடது கை அரிச்சா என்ன, அதுக்கு என்ன விளக்கம்? அதே போல கால் அரிச்சுன்னு வைங்க, கண்ட இடத்துல ஏதாவது கண்டதையும் விதிச்சிருப்பான், அதனால அதுல உள்ள கிருமிகள் பட்டு அரிப்பு எடுக்கும். கால் அரிச்சா யாராவது விருந்தாளி வராங்களாம். என்னென்ன வியாக்கியானம்? அதுக்கடுத்து கண் துடிக்கிறது, விட்டமின் சத்துக்கள் குறைவா இருக்கிறதுனால கண் துடிக்கும். வலது கண் துடிச்சா நல்லது, இடது கண் துடிச்சா கெட்டது. பெண்களுக்கு வந்து வலது கண் துடிச்சா கெட்டதான், அவங்களுக்கு வந்து இடது கண் துடிச்சா நல்லதான். இப்படி எல்லாம் வியாக்கியானம். இதெல்லாம் யாரு சொன்னது? கண் துடிப்பு, கை துடிப்பு, நாடி துடிப்பு, இது என்ன செய்யும் தெரியுமா? இப்ப உதாரணமா இடது கண்ணு துடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ஏதோ உடல்ல உள்ள கோளாறுனால சக்தி என்று அது துடிக்கின்றது. இவன் என்ன செய்வான் தெரியுமா? அப்படி இடது கண் துடிக்க ஆரம்பிச்ச உடனே இன்னைக்கு காலையிலேயே மூத்தாயிடுவான். இன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு கெட்ட செய்தி வரப்போகுது, கெட்ட செய்தி வரப்போகுது, கெட்ட செய்தி வரப்போகுதுன்னு உளவியல் அடிப்படையில, மனோ தத்துவ அடிப்படையிலேயே அவன் கீழே விழுந்திருக்கின்றான், நொறுங்கி போறான். அன்றைக்கு சாதாரணமாக அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் ஏதாவது ஒரு சோதனை வர வேண்டும் என்றிருந்தால் அப்போது வரும். வந்த உடனே இவன் நினைப்பான், ஆஹா, அன்னைக்கு இடது கண் துடிச்சிச்சு, அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்துச்சுன்னு நினைக்கிறான்.
நாம இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம ஒரு விஷயத்தை நம்பியிருக்கின்றோம். ஈமான்ல உள்ள ஒரு முக்கியமான விஷயம் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மையும் தீமையும் அல்லாஹ்விடத்தில் இருந்து உள்ளது என்று நம்பியிருக்கோம். எல்லாமே அல்லாஹ் நமக்கு எழுதி வைத்து விட்டான். இது மாதிரியான விஷயங்களை இந்த நம்பும் பொழுது அதற்கு தான் இந்த தலைப்பு. இஸ்லாத்தை விட்டே வெளியே போய் விடுகின்றோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எல்லாமே இறைவன் நாடியபடிதான் நடக்கின்றது என்று நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த மக்களிடத்துல பலவிதமான பழக்கங்கள்ல உள்ளது, மூட பழக்கங்கள்ல உள்ளது பேயி. இந்த பேய் படுத்துற பாடு இருக்குது. அல்லாஹ் அக்பர். சின்ன பிள்ளையில இருந்தே அந்த பையனுக்கு பேயை பத்தி சொல்லி கொடுக்கிறாங்க. வேப்பமர உச்சியில் இருந்து பேய் ஒன்று ஆடுகின்றது என்று விளையாட போகையிலே சொல்லி வைப்பாங்க. உந்தன் வீரத்தையே கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே, நீ வீட்டுக்குள் பயந்து கொண்டு வெம்பி விடாதே அப்படின்னு எம்ஜிஆர் கூட பாட்டு படிச்சிருக்காரு. அவர் படிக்கல, பின்னணி பாடகர், அவர் வாய் அசைப்பார். அது இப்போ அந்த கருத்தை சொல்லி தராங்க பாருங்க. இந்த சின்ன வயசுலேயே அவனுக்கு பேய் 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 பேய். அதனாலதான் நம்ம நாட்டில் அதிகமான சயின்டிஸ்ட் நம்ம பார்க்கவே முடியாது. ரொம்ப அறிஞர்கள்லாம் நம்ம பார்க்க முடியல. இப்பதான் கொஞ்சம் பார்க்க முடிகின்றது. இந்த ராமானுஜம் எல்லாம் நல்ல கணித மேதையாக இருந்தார். அவர்கிட்ட ஆரம்பத்தில் சொல்லி வச்சிருந்தாங்க, நீ கடல் தாண்டி போக கூடாது, கடல் தாண்டி போறது பாவம், கூடாது. இப்படிப்பட்ட இந்த மூட நம்பிக்கையின் காரணத்தினால அறிவியல் வளர்ச்சியை கெட்டு போச்சு. நல்ல அழகான ஒரு சம்பவம். இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் போறாங்க, இருக்கிற சிலைகள் எல்லாம் தட்டி, குட்டி சிலைகள் எல்லாம் தட்டி விட்டு அதுல உள்ள அந்த பெரிய சிலையை மட்டும் அவர்கள் விட்டு வைக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். எப்படி ஒரு அறிவியல் புரட்சி அவங்க செய்யறாங்க பாருங்க. எந்த மாதிரி ஒரு புத்தி கூர்மை உள்ள ஒரு இளைஞராக திகழ்ந்திருக்கிறாங்க. அந்த மார்க்கத்தில் உள்ள இந்த முஸ்லிம்கள் ஏதாவது ஒரு சிலையை பார்த்து கையை நீட்டிட்டா கையை கடிச்சிருப்பாங்க. சின்ன பிள்ளைகள் ஒரு தர்காவை பார்த்து கையை நீட்ட கூடாது. என்னப்பா இது, இது என்ன, இது மூட பழக்கம். இது மாதிரி மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றதா? அவங்க இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு பேயை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பேயை நம்பினாலேயே அவன் முஸ்லிம் கிடையாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கின்றான், ஒமின் வராயிகும் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸூன். யாராவது ஒரு ஆள் இறந்து போய்விட்டார் என்றால் அவருக்கும் உலகத்தில் உள்ளவருக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. இரும்பு திரையை விட மிஞ்சிய ஒரு திரை இருக்கின்றது. அந்த திரையை கிழிச்சிட்டு அங்கிருந்து யாருமே வர முடியாது. இன்றைக்கு எத்தனை வீட்டுல கல்யாண சாப்பாடு விருந்து பாக்குறோம் இல்ல? நான் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஒரு வெளியில கிளம்ப முடியுமா? அல்லது இங்க சாப்பாடு விருந்து நடக்குது என்பது அவருக்கு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. இறந்தவர் உலகத்திற்கும் இருக்கக்கூடியவர்களுடைய உலகத்திற்கும் மத்தியில ஒரு திரை இருக்கின்றது. அந்த திரையை கிழித்து விட்டு அங்கு உள்ளவர்கள் இங்கு வரவே முடியாது. அதனால பேய் என்கிற அந்த சமாச்சாரமே இஸ்லாத்தில் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கம் இவ்வளவு ஒரு தெளிவான மார்க்கமாக இருந்து கொண்டு அந்த மார்க்கத்தில் உள்ள அந்த மக்கள் தவறான முறையில் புரிந்து கொண்டு பேயி ஆவி என்று நம்பி அதுல மோசம் போறாங்க. பாருங்க ஒரு சம்பவம். இந்த சம்பவம் CNN IBN என்ற அந்த தொலைக்காட்சியில் வந்தது. அதனுடைய இணையதளத்தில் இந்த செய்தியை எடுத்த காசியாபாத் என்ற ஊர்ல 3 பையங்கள், 55 வயசு தாய், பெற்ற தாய். அந்த பையங்க பூரா எப்படிப்பட்ட பையங்க தெரியுமா? ஒருதான் MBA படிச்சிருக்கிறான், மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இன்னொரு பையன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். இன்னொரு பையன் 12th படிக்கிறான். 3 பேரும் சேர்ந்து நல்ல இரும்பு கம்பியை வச்சு தாயை அடிச்சே கொள்றான். என்னடா அப்படின்னு கேட்டா, தாயிடத்தில் பேய் வந்து விட்டது. என்னப்பா இது கொடுமை. இப்படி அடிச்சு கொண்டுட்டு கடைசியில அப்புறம் நினைக்கிறான் நம்ம தாய் திரும்ப வரணும் நினைச்சிட்டு கொழுந்தியாவை பிடிச்சு கொள்றான். அவளை கொண்டுட்டா தாய் வந்துருவான்.
அப்ப ஒரே சந்தர்ப்பத்தில் 2 கொலையை செய்யறாங்க பாருங்க. இந்த மூட சிந்தனைகள், மூட பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள் எங்க கொண்டு போய் சேர்க்குதுன்னு பாருங்க. இந்த மூட நம்பிக்கை உள்ளவன்ட்ட நல்ல ஒரு செல்வந்தனா இருக்கிறான் வைங்க, உன் வீட்டுல உள்ள அந்த பெண் குழந்தையை நீ கொன்று விட்டால் உனக்குள்ள தரித்திரம்லாம் போயிடும் என்று சொல்லிவிட்டால் போதும், பெண் குழந்தையை கொன்றுவான் அல்லது ஆம்பளையை கொன்றுவான். இந்த அளவிற்கு அவனை கொண்டு செல்லும். அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கம் எல்லாமே இறைவனால் நடக்கக்கூடியது என்ற நம்பிக்கையை வை. அங்கு நீ நம்பிக்கை வைத்து விட்டால் இந்த உலகத்துல நீ நிம்மதியான முறையில வாழ முடியும். தடம் புரளாமல் சரியான முறையில இந்த உலகத்தில் வாழ முடியும். பாருங்க, இந்த 3 பேர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள். எல்லாம் இந்த 3 பையங்களுமே 18 வயசுல இருந்து 24 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் தான். தாயி அது படிச்சவங்க கொள்றாங்கன்னா இது எந்த அளவிற்கு அவருடைய உள்ளத்துல வேறொன்று போயிருக்குதுன்னு பாருங்க. இப்படி கொள்ளலாமா? இவ்வளவு பெரிய ஒரு அநியாயத்தை இவர்கள் செய்ததற்கு காரணம் என்ன? எல்லாமே இந்த மூட பழக்கம் தான். அதனால பேய் என்ற அந்த ஒரு வாதத்திற்கு இஸ்லாத்துல இடம் கிடையாது. ஒரு ஆள் இறந்து விட்டால் அவ்வளவுதான், இறந்து போனதுதான், யாரும் திரும்ப வரவே மாட்டார்கள். அப்படி வர்றாங்க நினைச்சுட்டா இஸ்லாத்துல கிடையாது. அப்ப யாருமே அது நம்ம ஊர்ல பெண்களும் ஆண்களும் அந்த நைட்ல இறந்தவர்கள் வீட்டுல விளக்கு ஏற்றி வைப்பாங்க. அப்படி ஏற்றி வைக்கும் போது நீ லைட் எரியணும்பா, இல்லைன்னா அவர் வந்துருவார். யாரு? இறந்தவர் வந்துருவாராம். அவர் எப்படி வருவாரு? இந்த நாட்டில் உள்ள சிறைத்துறை மாதிரியா அங்க உள்ள ஆட்கள்கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்துட்டா அங்க உள்ள கைதிகள் தப்பியாரலாம். அப்படி அல்லாஹ்வுடைய கையில் இருந்து யாராவது தப்பி வர முடியுமா? அப்படி எவனாவது தப்பி வந்தா நாம ஒழுங்கா அவனை உயிரோட வாழ விடுவோமா? நீ செத்து போயிட்டேன்னு சொல்லிதான்ப்பா உன் சொத்தை எல்லாம் பிரிச்சா 2வது உயிரோட குத்துக்கள் மாதிரி நிக்கிறிய, நீ தொலைஞ்சு போவியா அப்படின்னு சொல்லி மீண்டும் அனுப்ப வைக்க பார்ப்பானா? அவங்களை இருக்க வைக்க பார்ப்பாங்களா? அது என்ன? இந்த பேய் என்பது இருக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் இந்த நம்பிக்கையை தகர்த்து எரிந்து விடுகின்றது. அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் இருந்துதான் ஒரு குரூப்பே கிளம்பிட்டானோ, நான் ஆவியை விரட்டுறேன், இவன் விரட்டுறாங்களா, ஆவி வந்து விட்டது என்று சொல்லி இதற்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். இதெல்லாம் பொய்யான சம்பவங்கள், போலியான சம்பவங்கள். நாங்கெல்லாம் சங்கரமந்தல்ல பணியாற்றி கொண்டிருக்கும் போது சகோதரர் பிஜே அவர்கள் பேய் இல்லைங்கிறது திரும்ப திரும்ப எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு கட்டத்தில் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணு வார வாரம் அந்த குடும்பத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெண்ணு வார வாரம் நாகூருக்கு போகும். பக்கத்துல தான் அங்க இருந்து நாகூருக்கு போகக்கூடிய அந்த கட்டத்தில் அந்த வீட்டுக்காரரும் ஒரு தடவை போய் பார்க்கிறாரு. இந்த பெண்ணு தர்காவில் ஆடிக்கிட்டு இருக்கு. அவருக்கு அதிசயமா போச்சு. என்னடா இது, நம்ம வீட்டுல நல்ல விதமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போ பேய் பிடிச்சிருச்சு என்ன அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. மறுநாள் நைட்ல அந்த ஆட்டம் எல்லாம் போட்டுட்டு வீட்டிற்கு இது வருது. வீட்டுக்கு வந்த உடனே என்னம்மா பேய் ஆடினீங்கன்னா, தர்காவில் இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருந்தே, நைட்டு உன்னுடைய ஆட்டத்தையும் பாட்டத்தையும் பார்த்தேன், என்ன சமாச்சாரம் என்று கொஞ்சம் கடுமையாக விசாரிக்கும் பொழுது அது சொல்லிச்சு, ஒண்ணுல நாங்க போறேன், இந்த சாமார்கள் கொஞ்சம் சம்பளம் தர்றாங்க, பேயாடுனா சம்பளம், அதற்குன்னு ஒரு சன்மானம் தர்றாங்க, அதனால இந்த ஆட்டம் போடுறேன். இப்ப ரகசியம் என்னன்னு தெரியுதா? இப்போ கூட நீங்க நாகூருக்கு போய் கொஞ்சம் ஆண்டிங்களாக்க உங்களுக்கும் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா சங்கிலியை தூக்கிட்டு அப்படி ஒரு ஆட்டம் கொஞ்ச நேரம் சிவாஜி மாதிரி கொஞ்ச நேரம் நடிக்க வேண்டியது. நடிச்சுதான் உங்களுக்கு சாமார்கள் காசு தர்றான். நடக்குதா இல்லையா? அப்போ பேய் என்பதெல்லாம் கோஷம், பேய் என்பதெல்லாம் வேஷம், அதெல்லாம் ஒரு இடத்துலயும் பேய்ங்கிறது கிடையாது. அப்படி யாரும் இறந்தவர்கள் வரவே முடியாது. ஆண்டாண்டு காலம் அழுதாலும் மாண்டவர் மீண்டது கிடையாது. தெரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல, இஸ்லாம் அதை உறுதியாக சொல்கின்றது, வரவே மாட்டான். இனிமேல் அவன் எழுந்திருக்கிறது கியாமத் நாள்ல மட்டும்தான். என்னதான் யார் இறந்து போனாலும் அவங்க எழுந்திருப்பது எங்க? மறுமையில் தானே தவிர இந்த உலகத்தில் யாருமே எழுந்திருக்க முடியாது. இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து பார்க்கிறோம், இந்த மக்களிடத்தில் உள்ள அந்த மூட பழக்கங்கள். வாசல்ல உட்கார்ந்து இருப்போம், வாசல்ல
உட்கார்ந்து இருப்போம், தும்மல் வந்துடும். டேய் வாசப்படியில் உட்கார்ந்து சும்மாதுரா, தும்மல், நான் வருகிறேன், நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு நம்மள்ட்ட போன் பண்ணி கேட்டா வராது. உடல்ல அந்த திடீர் நம்முடைய தலையில உடனே தும்மல் வர வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டால் உடனே தும்மிடுவோம், அவ்வளவுதான். அது எங்கிருந்து நான் வாசல்ல இருக்கும்போது வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடவா முடியும், அங்கிருந்து தாவவா முடியும்? என்ன ஒரு பழக்கம் இது? அப்ப இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? அடுத்து பாருங்க, நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய விஷயம். யாராவது அங்கிருந்து வந்துட்டு இருப்பான், இவர் அவரை சந்திப்பார். சந்திக்கும் போது தூரமா அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்ப அவனை வர்றவர் என்ன சொல்லணும்? ஒரு 10 கிலோமீட்டர் போறான் அப்படின்னு சொல்லணும். என்ன தெரியுமா சமாச்சாரம் இதுல? தூரமா அப்படின்னு ஏன் கேட்கறாங்க தெரியுமா? எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்க கூடாது. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். கேட்டா அவருக்கு ஆபத்து. என்ன மாதிரியான ஒரு நல்ல ஒரு எண்ணம் பாருங்க. என்னப்பா எங்க போறேன், நாங்க வேணுக்குதான் கேட்கறது, நீ எங்கப்பா போற அப்படின்னு கேட்டா என்ன தப்பு? எல்லாருமே அப்படி கேளுங்க. யார் எங்க போனாலும் தெரியுதா? நம்ம ஊர்ல சில கலாச்சாரங்கள் இருக்கு. காலையில பெண்களா அப்படி வெளியில வந்தாங்களாக்கும், ஒரு சந்திச்சாங்களாக்கும். சில சமயங்கள் அவங்க மொத்தமா குரூப்பா கிளம்பினாங்கன்னு வைங்க, ஒரு விக்கெட் போச்சுன்னு அர்த்தம். வட்டாரத்துல யாரோ இந்த தெருவுலையோ அல்லது அந்த தெருவு, ஏன்னா காலையில இவங்க கிளம்ப கூடாது. இது நம்ம சகுனமாக சொல்லல. கூட்டமாக ஒரு 10 பெண்கள் சேர்ந்து அப்படி குரூப்பா போனாங்கன்னு வைங்க, ஆஹா எங்கேயோ ஒரு விக்கெட் அவுட்டு, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, யாரோ ஒரு ஆளு மண்டையை போட்டாங்க, நம்ம விளங்கிக்கலாம். இது எந்த அளவிற்கு எல்லா மக்களிடத்திலும் இது ஊறி போச்சு. பஸ் டிரைவர்கிட்ட போய் இன்னைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சார், இது கும்பகோணம் எத்தனை மணிக்கு போய் சேரும் அப்படின்னு அவன் டென்ஷன் ஆகும், போய் உட்காந்துரும். அவனுக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? இப்படி யாராவது கேட்டா போயிட்டு இருக்கும் போதே டைம் பர்ஸ்ட் ஆயிடுமா, அவன் நம்பிக்கை. அதனால என்ன செய்யக்கூடாது, நீங்க போய் கேட்கும் போதே சார் திருநெல்வேலிக்கும் கும்பகோணத்துக்கும் ரன்னிங் அவர்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டா ஒரு 13 அவர் போவோம் அப்படின்பா. நீங்க கும்பகோணத்திற்கு எத்தனை மணிக்கு போய் சேரும் அப்படின்னு வைங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் அதெல்லாம் போய் என்ன வழக்கம் அதை கேட்க சொல்லுது. இதுல எல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. அப்ப இந்த மக்கள்கிட்ட எவ்வளவு மோசமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று பாருங்கள். அடுத்து பாருங்க, மூத்துங்கிற வார்த்தையே வந்துடக்கூடாது. நான் மூத்தா போறேன் அப்படின்னு சொல்லக்கூடாதான். நான் மூத்தாயிருவேன் ஏன்டா அப்படி சொல்ற? ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்லி தர்றாங்க? நைட்ல பெட்ல போய் நீங்க படுக்கும் பொழுது, அது புது மாப்பிள்ளையும் இருக்கலாம், புது பொண்ணாவும் இருக்கலாம். மார்க்கம் தெரியாத பொண்ணா இருந்துச்சுன்னு வைங்க, மாப்பிள்ள ஓதுவார், அது தமிழ்ல நீங்க ஓதுங்க, உங்க அம்மா மார்களுக்கும் தெரியணும். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா, யா அல்லாஹ் உன்னுடைய திருப்பெயரால் நான் மூத்தாக போகிறேன், உன்னுடைய திருப்பெயரால் காலையில் நான் எழுந்திருப்பேன். இப்படி சொல்லும் போது நம்ம வீட்டுல என்ன சொல்லுவாங்க? ஏண்டா தம்பி இப்படி இந்த வார்த்தையை சொல்ற, ஏண்டாப்பா இப்படி இந்த வார்த்தையை சொல்ற, படுக்கும் போது நல்ல வார்த்தையை சொல்லிட்டு படண்டா அப்படிம்பாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி நமக்கு தர்றாங்க. ஏன்? தூங்கிட்டு இருக்கும் போது மூச்சு போயிட்டா என்ன ஆகிறது? இஸ்லாம் தான் சொல்லுது, நீ தூங்கும் போது உன்னுடைய ஆத்மாவை கையில வச்சிருக்கேன், விருப்பப்பட்டா காலையில விடுவேன், இல்லைன்னா நான் விட மாட்டேன். அதற்கு தான் ரசூலுல்லாஹ் இப்படிப்பட்ட வார்த்தையை நமக்கு சொல்லி தர்றாங்க. அவங்க இந்த மௌத்துங்கிற வார்த்தையே வந்துடக்கூடாது நம்பிக்கை. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லிட்டா இறந்து போயிடுவான் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவன் சாவுங்கிற வார்த்தை, அதுவும் கல்யாண வீட்டுல சாவுங்கிற வார்த்தையே வரக்கூடாது. கல்யாண வீட்டுல என்ன வார்த்தை வரக்கூடாது? சாவுங்கிற வார்த்தையை வந்துடக்கூடாது. அப்படியெல்லாம் இந்த மக்களிடத்துல இந்த நம்பிக்கை அப்படியே மூட நம்பிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாம் இதற்கெல்லாம் ஆப்பு வைக்கின்றது, ஆணி அடிக்கின்றது. இதற்கும் அதாவது மார்க்கத்திற்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. முஸ்லிம்கள் இது போன்ற ஒரு நம்பிக்கையில் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அடுத்து பார்க்கிறோம்,
இந்த மக்கள்கிட்ட உள்ள பழக்கம். என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை வாசிச்சு காட்டினேன். இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ்ஸா, அல்லாஹ்விடத்தில் தான் கியாமத் நாள் எப்போது வரும் என்ற அறிவு இருக்கின்றது. அவன் தான் மழையை பொழிவிக்கின்றான். எப்போது மழை வருங்கிறது உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது. இன்றைக்கு கடுமையான மழை பெய்ய முடியுமா? அன்றைக்கு கொஞ்சம் மேகம் வந்துட்டு அப்படியே போயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது இவன் நினைக்காத நேரத்தில் மழை வந்து கொட்டும். அப்ப இதெல்லாம் இறைவனுடைய கையிலே இருக்கின்றது. கருவில் உள்ளதை அல்லாஹ் தான் அறிந்து வைத்திருக்கின்றான். ஒமா தத்ரி நஃப்சுன் மாலா தக்ஸிபு கதன். ஒருவர் நாளை என்ன சம்பாதிக்க போகிறார் என்பது அவருக்கு தெரியாது. ஒமா தத்ரி நஃப்சுன் பிஅய்யி அர்தின் தமூத். ஒருவர் எந்த இடத்தில் மௌத்தாக போகிறோம் என்பதும் தெரியாது. இன்னல்லாஹ் அலிமுன் கபீர், அல்லாஹ் நன்கு ஞானமிக்கவன். இந்த 5 விஷயங்களும் எல்லாம் உள்ள அல்லாஹ்விடத்தில் உள்ளது. இதை இந்த முஸ்லிம்கள் நம்பவில்லை என்றால் அவர்கள் காபிராக ஆகிவிடுவார்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் விடுகின்றார்கள். பாருங்க, தேர்தல் நடந்துச்ச, யாராவது ஒரு ஆளு நம்ம ஊர்ல உள்ள இந்த ஜோசியக்காரர்கள், முஸ்லிம் ஜோசியக்காரர்கள், இஸ்லாத்தில் அப்படி கிடையாது, லெப்பமார்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல போர்டு எல்லாம் போட்டு வச்சு, இங்கு காற்று கருப்பு மந்திரிக்கப்படும். காற்றுனா என்னன்னு தெரிய மாட்டாங்க, இந்த காற்று அடிச்சுட்டு இருக்கு. இது போய் என்ன, இதுக்கு என்ன மந்திரிகம் செய்ய போறாங்கன்னு தெரியல. கருப்பு மந்திரிக்கப்படும். ஜின்னு, ஷைத்தான், பேய், பிசாசு, அத்தனை அவ்வளவு டிபார்ட்மெண்ட் இவங்க பாக்குறாங்க. இப்படி பார்க்கக்கூடிய இந்த ஆட்கள் இவங்க சொல்ல வேண்டாமா, இந்த தேர்தலில் காங்கிரஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும், அதுதான், அதாவது இருக்கிற கட்சிகள்ல தனி மெஜாரிட்டி இல்ல, இருக்கிற கட்சிகள்ல அதுதான் அது ஒரு பெரும்பான்மையில வரும் என்று யாராவது சொல்ல முடிஞ்சா? ஒரு ஆளு இங்க தமிழ்நாட்டில் என்ன கணிச்சிருந்தாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரும், ஜெயலலிதா தான் 30 சீட்டு கிட்ட வருவாங்க என்று எல்லா சேனல்லையும் சொன்னான். ஒரு ஆளு இல்லப்பா, நான் மாற்றி சொல்கின்றேன், நீங்கள் சொன்னதெல்லாம் தப்பு, உங்களுடைய அந்த ஆர்வடங்களை, உங்களுடைய அந்த கணிப்புகளை திருத்திக் கொள்ளுங்கள், நான் சொல்றேன் என்று எவனாவது சொல்ல முடிஞ்சா? திமுகவில் உள்ள கருணாநிதியே நம்பல, அவரே சொல்றார். ஸ்டாலின் சொன்னார், கருணாநிதி குறிப்பிடுறார், 40 சீட்டிலும் நாம் வருவோம் என்று சொன்னார். நான் அப்படி சொல்லவில்லை. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு பலமான கூட்டணி நம்மகிட்ட இல்ல, அதனால அவர் அந்த வார்த்தையை நான் அதிகமாக சொல்லவில்லை, கருணாநிதியே சொல்றார். அவன் அப்படி நம்பிக்கை இழந்து போய் கடைசியில பார்த்தா அப்படியே மாறிக்கிருச்சு. அவன் யாராவது சொல்ல முடிஞ்சா? இந்த ஞானம் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அப்படி இருந்துச்சுன்னு வைங்க, அந்த தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு முந்தி ஒவ்வொரு ஆளும் ஒரு கோடி கட்டா கூட கொடுப்பாங்க. நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா நான் சொல்றேன் என்று சொன்னா அவ்வளவு உடனே சொல்லுவாங்கல்ல, மேலப்பாளையத்தில் உள்ள அப்துல் காதர் மரைக்காயர் லெப்பை தெளிவாக ஒரு செய்தியை சொல்ல போகிறார் அப்படின்னு சொன்னா, இந்து பத்திரிகை, எல்லா பத்திரிகையும், ஒபாமா உட்பட எல்லாருமே வந்து இந்த லெப்பையை தேட ஆரம்பிச்சிருவாங்களா, இப்படி ஒரு சீப்ப வாட் இஸ் லெப்பை அப்படின்னு வந்துட மாட்டான் கேட்டு. அப்ப என்னடா இது, எவ்வளவு லெப்பைகள் இருக்கிறீங்க, சொல்ல முடியுமா இது? அதனால ஒருபோதும் சொல்லவே முடியாது. அவன் இந்த விஷயத்துல எல்லா முஸ்லிம்களும் உறுதியாக நம்பணும். இந்த நம்பிக்கை இருந்துருச்சுன்னு வைங்க, யாருமே வந்து எதிர்காலம் அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது என்று போய்விட்டால் நம்முடைய காரியம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கும். உள்ளத்துல சின்ன பாருங்க, பூனை குறுக்க போனா ஆக்சிடென்ட் ஆயிடும் நினைக்கணும். பூனை அது எலியை பார்த்தோம்னா அது போகும். இது ஒரு பைக் வரும் பொழுது, ஒரு பைக் வருகிறது, அந்த எலி அது கொஞ்சம் கழிச்சு நாம் பிடிச்சுக்கிறோம் சொன்னா எலி ஓடிடும். அது பூனை அது வரைக்கும் பைக் வர வரைக்கும் அது பார்த்துக்கிட்டு இருக்குமா, பைக்ல வர்றிய நீ சாவரிய போடா, எலிய நாம் பிடிக்கணும் என்று சொல்லி அந்த பூனை தாவ பார்க்கும். இவன் என்ன செய்யறான்? ஆஹா, பூனை குறுக்க போயிடுச்சு, பூனை குறுக்க போயிடுச்சு, பூனை குறுக்க போயிடுச்சு, பஸ்ல குறுக்க போயிடும்.
இதுக்கு என்ன செய்ய முடியும்? ஏன் இந்த உள்ளத்துல அப்படி இந்த சலனம் வரக்கூடாது? நீ துணிஞ்சு அன்றாட அன்றைக்குள்ள காரியம் என்னவோ அதை பார்த்துக்கிட்டே இரு. இறைவன் நாடியபடி நடக்குது என்று போயிட்டு இருக்குது. இதுதான் ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். இப்படி ஒரு தன்னம்பிக்கையில் இருக்க வேண்டிய முஸ்லிமும் அதை கண்டு பயப்படுற. கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நான் வீட்டுல படுத்திருப்பேன், பெரிய ஒரு நம்ம ஊர்ல கடக்கா அப்படிம்பாங்க, மற்ற இடங்களை பார்த்தா நல்ல மூங்கில் குச்சியை கொண்டு வந்து மரத்துல உள்ள அந்த ஆந்தையை பிடிச்சி துரத்திக்கிட்டு இருப்பாங்க. அது அந்த சத்தம் போட்டா காலையில யாராவது டெத் பாடியாக ஆயிடுவான், செத்து போயிடுவான். இப்படி நம்பிக்கை. ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, லா அதுவா ஒலா தியரத் ஒலா சஃபர ஒலா ஹாமா, தொற்று நோய் என்பதும் கிடையாது. ஒலா சஃபர், ஒரு புழுவுனால நோய் பரவுது நம்பிக்கிட்டு இருந்தாங்க, அதுவும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒலா தியரத்தை, அதாவது கெட்ட சகுனம் என்பதும் கிடையாது. ஒலா ஹாமத்தை, இது போன்ற இந்த பறவையினுடைய அலறலும் கிடையாது இஸ்லாத்துல. அது ஆழ்ந்த இருக்க, அது ஒரு அற்புதமான ஒரு பிராணி. அந்த படைப்பினுடைய ரகசியத்தை தெரிஞ்சா அது இருட்டுல சின்ன ஒரு சருகுக்குள்ள போகக்கூடிய ஒரு பூச்சை கூட நைட்ல பார்க்கணும். அதனாலதான் ஆழ்ந்த பார்வை அப்படிங்கிறாங்க. அது நைட்ல உள்ள இறை தேடக்கூடிய பறவை. அது சயின்ஸ்ல அதுக்கு இரவில் உணவு தேடக்கூடிய பறவைகள்னு ஒரு பட்டியலை போட்டு வச்சிருக்கான். அது இரவுல உணவு தேடும். அப்படி உணவு தேடி வரும்பொழுது நம்முடைய கண்ணுக்கு இருட்டுல நமக்கு தெரியாத குருட்டு பேல ஆயிடுவோமே, அதுக்கு அப்படி கிடையாது. அது வந்து பார்த்து அந்த உணவு, சின்ன பூச்சி, அதுக்குள்ள தேவையான அந்த உணவை அப்படியே கொத்தி தின்று அதுக்கு அல்லாஹ் தஆலா அப்படி ரிஸ்க் வச்சிருக்கான். இவன் அது வந்து உட்கார்ந்த உடனே அது அந்த தன்னுடைய உணவுக்காக வேண்டி இறைக்காக வேண்டி அது சத்தம் போட்டா இவன் நான் செத்து போவோம்னு சொல்லிட்டு அதை துரத்தி விடணும். இது என்னடா இது அநியாயமா இருக்குது. அவன் இப்ப இந்த நம்பிக்கையில நைட்ல அந்த ஆந்த மரத்துல வந்து உட்கார்ந்த உடனே ஒவ்வொரு வீட்டுல உள்ளவனும் நாளைக்கு நம்ம காலையில போயிடுவோம், நம்ம வாசல்ல வந்து சந்துவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா இது என்னப்பா இது? இதற்கும் இஸ்லாத்திற்கு ஏதாவது ஒரு முஸ்லிமுக்கு இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை வரலாமா? கிடையாது. எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ளது. அவனுடைய இறை பதிவு ஏற்கல பதிவு செய்யப்பட்ட விஷயம். அவன் இந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னு வைங்க, தளர்ந்து போயிடுவான், அவன் சோர்வாகி விடுவான், தொழில ஈடுபாடு காட்ட மாட்டான். இதுக்கு நமக்கு எதுவும் ஆகிடுமோ அப்படியா நினைக்கிற? உன்னுடைய காரியத்தில் நீ வேகமாக சென்று கொண்டிரு. உனக்கு எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது, தடங்கள் இருக்கக்கூடாது. தொடர்ந்து போ. சிந்தனையில் ஏதாவது ஒரு தடங்கள், சிந்தனையில் ஏதாவது ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டதுன்னு வைங்க, பாதையிலும் தடுமாற்றம் ஏற்படும். அதனால மார்க்கம் அதற்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டு இதையெல்லாம் நீங்க நம்பாதீங்க. எவனும் எந்த ஒரு எதிர்காலத்தையும் கணித்து சொல்லவே முடியாது. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க, மன் அத்தா அர்ராஃபன், ஜோதிடரிடத்தில் வந்து ஃபஸாலஹு செய்யின், ஒரு விஷயத்தை பத்தி கேட்டுட்டாலே போதும், லம் துக்பல் லஹு ஸலாத்து 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. முஸ்லிம்ல வருது. இந்த ஜோதிடர்கள் இருக்காங்கல்ல, முஸ்லிம் ஜோதிடர்கள், அவங்க ஒரு தனி ஜாதியா இருக்கிறாங்க. அவங்க வந்து தனி ஜாதியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு சில கைலிகள், சில பேர்கள் வந்து நல்ல கிருதா இதுவரைக்கும் நல்ல இழுத்து விட்டுருப்பாங்க, சுருட்டு பீடி என்று குடிச்சு விட்டு அவனுக்கு ஜாடி தூக்குறதுக்கு ஒரு ஆளு. இந்த மாதிரியான இந்த ஆண்கள் இவங்கள்ட்ட நீங்க போய் என்னவென்று கேட்டு விட்டாலே போதும். எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கிறாங்க. நீ கன்னிதரத்து மாப்பிள்ளையை பார்த்தால் அந்த மாப்பிள்ளை தங்க மாட்டான் என்று சொல்லி 2ஆம் தரத்து மாப்பிள்ளையே பார்க்கிறாங்க. அப்படி பார்த்த அந்த மாப்பிள்ளையே ஆக்சிடென்ட்ல இறந்து போறான். நடக்குதா இல்லையா பாருங்க. அவன் இது மாதிரியான இந்த மூட நம்பிக்கை என்பதே இருக்கக்கூடாது. என்ன, இறைவனுடைய நாட்டப்படிதான் அவனுடைய எதிர்காலத்தை எவனுமே கணிச்சு சொல்ல முடியாது. இதுல இன்னொரு விசித்திரம் என்ன தெரியுமா? நியூமராலஜி ஒன்று இருக்கின்றது, எண் கணித ஆர்வம். அந்த நம்பரை பார்த்து, இப்ப ஜெயலலிதா நீங்க பார்த்தீர்கள் என்றால், ஜெயலலிதா அப்படின்னு கடைசியில ஏயோட முடிஞ்சிடும். ஒரு ஏ தான் தேவை. ஆங்கிலத்துல தா அப்படின்னாவே அப்படி முடிஞ்சிடும். 2 ஏ போட்டிருப்பான். என்ன, அந்த கூட்டு எண் வந்து எத்தனையில வரணுமா? 9ல வரணும். அப்படி ஒரு நம்பிக்கை, ஒரு மூட நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தகர்க்கிற மாதிரி இவங்களும் பெண்ணு தானே. அங்க பாருங்க, பாகிஸ்தான்ல பேனசரி கூட்டம், அவங்க வரலாறுல ஒரு செய்தியை பத்திரிகையில குறிப்பிடுறான். அதுவும் எதுலதான்? CNN IPNல உள்ள அந்த தொலைக்காட்சியினுடைய இணையதளத்துல. அந்த அம்மா பிறந்தது யாரு? பெனாசிர் பூட்டோ பிறந்தது
1953. 1953. இதனுடைய கூட்டு எண் வந்து 18, 189 கணக்கு போடுறானா. அதற்கு அடுத்து அந்த அம்மா எத்தனைல இறக்குது புட்டோ? 2007 இறக்குது. 27 9 பிறந்து 9 இறந்தாச்சு, செத்தாச்சு. அது டிராஜிக் டெத், சாதாரணமான ஒரு இது இல்ல, ரொம்ப சோகமான ஒரு மரணம். அதற்கு அடுத்து பாருங்க, வரிசையா பட்டியல் போடுறான். இந்த பெண்ணு ஆசிப் அலி சர்தாரிய திருமணம் முடிச்சுச்ச, அது என்ன டேட்டு? டிசம்பர் 18, 189 கணக்கு எடுக்கிறான் பாருங்க. எப்படி எல்லாம் பாக்குறாங்க பாருங்க. அப்ப இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த அம்மாவுக்கு 9 is unlucky, இது வந்து இவங்களுக்கு பொருத்தமே கிடையாது. நம்பர் நிறைய பேர் நம்ம முஸ்லிம்கள்லயே வந்து கூட்டுப்புள்ளி எண் என்ன கார் நம்பர் பாக்குறோம் 9 இருக்கணுமா, இப்படி பாக்குறவங்க பூரா 9 தான். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். ஒருங்கிக்கிருந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மன்னடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ். PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODD-களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. இவன் நல்ல ஆட்கள் கிடையாது, இவன் வந்து மார்க்க அடிப்படையில் உள்ள ஆட்கள் கிடையாது. கொல்லப்பட்டதும் டிசம்பர் எத்தனை? 27, 27, 9 லக்கு அப்படிங்கிறப்பா பக்குன்னு போச்ச, ஒண்ணும் கிடையாது. அப்ப இதுல எல்லாம் நம்பிக்கையே இருக்கக்கூடாது. இது ஒரு ஆளுக்கு இப்படி இருந்துட்டு இன்னொரு ஆளுக்கு நன்மையா மாறுதுன்னா, இதுல வந்து இந்த சுகவனம் அப்படி இருக்காது. இப்ப மத்திய அமைச்சர் ஆயிட்டார். அந்த ஜெயலலிதா போட்டியிட பர்கூர் தொகுதி இருக்குல்ல, பர்கூர் தொகுதி தானே, அதுல கணக்கு எழுதியிருந்தான். ஜெயலலிதாவுக்கு ராசியான நம்பர் 9. சுகவனம் அப்ப ஜெயிச்சார, அவர் மொத்த வாக்குகளுடைய எண்ணிக்கையை எடுத்து வெற்றி பெற்றார். ஜெயலலிதாவை தோற்கடிச்சிட்டு அந்த வாக்குகளுடைய எண்ணிக்கையெல்லாம் எல்லாம் கூட்டுப்புள்ளி என்னன்னு பார்த்தா 9 வந்திருக்கிறதா. அவ எப்படி அந்த எண் கணிதத்துல வந்து எப்படி நல்ல கூர்ந்து கவனிக்கிறாங்கன்னு பாருங்க. அதனால இது மாதிரியான இந்த எண் கணிதத்திலும் எந்த விதமான நம்பிக்கையும் யாருக்கு இருக்கக்கூடாது. எல்லாம் அல்ல அல்லாஹ்விடத்தில் தான் நம்பிக்கை இருக்க வேண்டும். அவன் தான் நமக்கு உள்ள அந்த விதியை முதல்ல எழுதி முடிச்சுட்டான். யாரு இன்னைக்கு இறக்கணும் என்பதை எல்லாம் தெளிவா முடிச்சாச்சு. அதனால இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், இது மாதிரி எந்த விதமான மனசுல ஒரு தயக்கம் இருந்துச்சுன்னு வைங்க, நாம நம்முடைய எந்த ஒரு காரியத்தையும் சரியாக கொண்டு செல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மார்க்கம் நமக்கு இவ்வளவு தெளிவாக சொல்லிருச்சு. அடுத்து நிறைய இருக்குது, பட்டியல் போனோம். இந்த திருமணம் முடிச்சிட்டு கொஞ்ச காலம் வாழ்வாங்க. வாழ்ந்த பிறகு இறந்தாங்க. அப்படி இறந்துட்டா, புருஷன் இறந்து விட்டால், அந்த பெண்ணுடைய அவங்க வந்து அவங்களுடைய வளையல உடைக்கிறதுக்காக வேண்டி ஏற்கனவே யாரு நம்ம ஊர்ல தாலி எடுத்த உடனே பேர் இப்படி இந்த மாதிரியான பேரை வச்சு அவங்க வந்து வளையல உடைக்கணும். இது மாதிரியான இந்த நம்பிக்கை அந்த விதவை பெண் அப்படின்னாலேயே அவங்க அமங்கலமாக உள்ளவங்கன்னு சித்தரிச்சிருக்கிறாங்க. கிடையாது. இது ஏன் இதை சொல்றேன்னா, என்னுடைய தாயாரு என்னுடைய தகப்பனார் சிறிய வயதுல இறந்து போனதுனால நல்ல நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் என்னுடைய தாயார் போறதுக்கு பயப்படுவாங்க. ஏன் தெரியுமா? நம்ம வந்து அமங்கலமான ஒரு ஆளு, இந்த நம்பிக்கை.
இந்த மூட நம்பிக்கையினால நம்ம பார்த்தா இவ்வளவு விதம், ஏன்னா அப்படி வீட்டை விட்டு ஆள் பாருன்னு சொல்றாங்கல்ல, வீட்டை விட்டு வெளியே கிளம்பினால் ஆள் பார்க்க சொல்றான். யாரு வரக்கூடாது? கோடரி வச்ச பாட்டியும் வரக்கூடாது, புருஷனை இறந்த பாட்டியும் வரக்கூடாது. இவங்க எல்லாம் வந்தா அப்ப நான் கேட்கிறேன், பொண்டாட்டியை எத்தனை பேர் தின்னுட்டு உட்கார்ந்துருக்கான குத்துக்கள் மாதிரி, அவனுக்கு எல்லாம் என்ன? அவனை பார்த்தா தான் ரொம்ப தரித்திரம் சொல்லணும். ஆம்பளைங்க விட இவன் பார்த்தா தான் இவன் இத்தனை 3 பொண்டாட்டி கட்டி 3 பொண்டாட்டியும் செத்து போச்சு, இவன் கிட்டே முழிக்காத போல ஓடும். ஆனா இவன் வரும்போது ஏன்னா இந்த மையத்தை என்ன செய்யறான், இந்த டெத் பாடி இவன் 3 பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு 4வது பொண்ணுக்கு 1 லட்சம் ரூபாய் வரதஞ்சு கல்யாணம் வாங்கிட்டு கல்யாணம் முடிக்கிற அளவுல இருக்கான். அவனுக்கும் பொண்ணு கொடுக்கறது சமுதாயம் காத்து இருக்கு. எப்படின்னு பாத்துக்கங்க. அவன் இது மாதிரியான இந்த நம்பிக்கைங்கிறது கிடையாது. அடுத்து பார்க்கிறோம், இந்த பெண்கள் அவங்களை வீட்டுக்கு அனுப்புறாங்க, வீட்டுக்கு அனுப்புறாங்க. அப்படி அனுப்பக்கூடிய அந்த கட்டத்துல யார் அனுப்பணும் தெரியுமா? லெப்ப பாத்தியா ஓதி அவர் தான் அனுப்பணுமா. அவர் பாத்தியா ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுதே என்ன செய்யணும்? அந்த பெண்ணு போகணும். அப்படி போனாதான் ஆம்பளை பிள்ளையா பிறக்கணும். ஒரு இடத்துல ஒரு லெப்பைய கூப்பிட்டு வச்சிருக்கிறாங்க, நாம பொய்லாம் சொல்ல மாட்டோம், இன்னைக்கும் அவன் ஹயாத்தா இருக்கான். நல்ல இன்ட்ரெஸ்ட் லெப்ப, நல்ல துட்டு. அவன் என்ன செய்யறான்னா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறான். வீட்டுல உட்கார்ந்துருக்கும் போது அவன் பாத்தியா ஓதிக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு வெளியில போகுது. ஆனா பாத்திக்கு ஆம்பளை பிள்ளை கிடையாது. யாரு ஓதுறான அவனுக்கு பிறந்தது எல்லாமே பொம்பளை பிள்ளை. என்ன என்ன நம்பிக்கையில நீங்க இருக்கிறீங்க? இவனை எல்லாம் கூப்பிட்டு வந்தா ஆம்பளை பிள்ளை கிடைச்சிரும். அட அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, அவர்களுக்கு பெண் குழந்தையை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டால் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையிலே முதல்ல அல்லாஹ் தஆலா பெண்ணை தான் சொல்றான். சுப செய்தி சொல்றதுக்கு தகுதியானது என்ன? பெண்ணு தான். நீ பெண்ணை நீ மண்ணாக்கிட்ட, எதை வச்சு? நீ காசு வாங்கி தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு வச்சதுனால பெண் குழந்தை அப்படின்னு உன்னால தாங்கிக் கொள்ள முடியல. அதுதானே அது. அதனால இதுல நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பெண் குழந்தை கொடுக்கிறது, ஆண் குழந்தை கொடுக்கிறது, அவன் நினைச்ச ஆள்களுக்கு ஆணா கொடுக்கிறான், பெண்ணா கொடுக்கிறான். அல்லது ஆணையும் பெண்ணையும் சேர்த்து கலந்து கொடுக்கிறான். அவனுடைய கையில உள்ளது. 10 ஆம்பளை பிள்ளை இருக்கும், ஒரு பொம்பளை பிள்ளை கூட இருக்காது. எல்லாமே பொம்பளை பிள்ளையா இருக்கும், ஒரு ஆம்பளை பையன் இருக்க மாட்டான். எல்லாம் அவனுடைய கையில உள்ளது. அப்ப அல்லாஹ்வுடைய இந்த தனிப்பட்ட அதிகாரத்தில் உள்ள இந்த விஷயத்தை இவன் ரொம்ப டேஞ்சரான ஆளையும். யாரு? எத்தனையோ பேர்கள் ஓதி பார்க்க வந்த ஆட்கள்கிட்டயே கதையை ஒரு மாதிரியாக அவங்கள்ட்ட சிறுமிசம் பண்ண எத்தனையோ அவங்க எல்லாம் கொண்டு மரத்துல கட்டி வச்சு உரிக்கணும் அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. புரியுதா? அப்ப இவங்களெல்லாம் பெரிய லெப்பன்னு சொல்லி நம்பி அவன்கிட்ட போய் ஓதி பார்க்கறத விட அவன் உங்களை தான் நிறைய பார்ப்பான். மனுஷன் தானங்க அவன் என்ன ஒரு அவன் மலக்காவன், அவனுக்கு அவன் மனைவி கிடையாது. அவன் இருக்கிறதுல அதை சொல்லுவான். ஊர்ல உள்ளவனுக்கு ஒரு சைத்தான்னா ஓதுற பிள்ளைக்கு 9 சைத்தான் வச்சிருக்கிறான். அப்ப அந்த மாதிரியான ஆளு இவன், ரொம்ப டேஞ்சரான ஆளு. இவன் கிட்ட நம்முடைய மனைவியே காட்டிடக்கூடாது. புரியுதா? அவங்கிட்ட போய் சர்வ சாதாரணமா உட்கார்ந்துக்கிட்டு புர்கா இல்லாம இதெல்லாம் நடக்கிறது காரணம் எல்லாமே இந்த மூட பழக்கங்கள் தான். அவன் இஸ்லாமிய மார்க்கம் அந்த மூட பழக்கத்தை எல்லாம் அடித்து தகர்த்து எறிந்து விடுகின்றது. இது மாதிரியான இந்த மோசமான நம்பிக்கை, புராண நம்பிக்கை இஸ்லாத்துல கிடையாது. அந்த மாதிரியான நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் எல்லாமே அல்லாஹ்வுடைய விதியில் உள்ளது என்று அதான் அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன சொல்றான்? வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மையும் தீமையும் ஏற்கனவே அவன் எழுதி வைத்து விட்டான். ஒரு சோதனை வந்துச்சா அல்லாஹ் எழுதிட்டான், ஒரு நன்மை வந்துச்சா அல்லாஹ் நமக்கு எழுதியிருக்கிறான் என்று இந்த நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் நமக்கு மறு உலகத்துல சுவனம் கிடைக்கும். இல்லை என்றால் நரகத்திற்கு போய்விடுவோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக என்று கேட்டு வாய்ப்பெடுத்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள். இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி.
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah